ஓ, ஏதோ தெய்வம் மாதிரி வந்து உட்காந்து என்ன கேட்குற கதை நாம கேட்க முடியாது, அடிப்பாங்க. எத்தனையோ பொண்டாட்டி எனக்கு. ஓ, எத்தனை மணி கணக்கு? எனக்கே 2 பசங்க சொன்னீங்க. 2 பசம் செலவுக்கு எதுக்கு ஆசுறாங்களா? ஏதாவது தராங்க உங்களுக்கு? 10 பைசா வாங்க முடியாது. உங்க பேர் என்னய்யா? பூங்காவனம் கோவிந்தன். பூங்காவனம் கோவிந்தனா? எங்க அம்மா வச்சுட்டு பிறக்கும் போது கோவிந்தன். ஓகே. எங்க அம்மா வந்து இறந்துட்டு பிறகு அந்த ரேஷன் அட்டையில இருந்து எல்லாம் பூங்காவனம். ஒன்னும் ஓட்டுல இருந்து எல்லாமே. உங்க பேரு பூங்காவனம். எந்த ஊரியா நீங்க? செஞ்சிங்க பக்கத்துல. செஞ்சி பக்கத்துலயா? வேணுவாஜர்லாம் எனக்கு சொந்தக்காரன் தான். அப்படியா? கொம்புச்சேரியில தேட்டர் கட்டிக்கிறேன். சரி சரி. அவனும் சொந்தக்காரன் தான். வெயில் செத்துட்டான். அவன் வந்து ரங்கநாதன் செத்துட்டான் தலைவர். எங்க கோயம்பக்கம் சொல்றீங்களா? செஞ்சு 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 ரைட் ரைட். உங்க கால எப்படி ஆச்சு? ஐயா ஈபி 3 ஆசிண்டாவனா. ஈபி 1 இந்த ஆந்திராவுக்கு ருக்குமணின்னு பொண்ணை இட்டுன்னு போய் அங்கிருந்து வந்து செஞ்சில ஆசிண்டாவனா. அனகாபுத்தூர்ல ஒரு ஆசிண்டாவனா. பொண்ணை கூட்டிருந்தீங்களா? லவ் மேரேஜா? அப்புறம் தான் இப்போ வேற ஒருத்தி அவளும் சேர்த்துட்டா. ஒரு பிள்ளைக்கு அவளும் சேர்த்துட்டா. எத்தனையோ பொண்டாட்டி எனக்கு. ஓ, எத்தனை மணி கணக்கு இல்லையா? கணக்கு கிடையாது, தூக்கிடுவேன். அப்போ என்ன மவுண்ட் ரோட்டில் நான் ஓட்டின மாதிரி இல்லை. தேவையாளுங்க எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, உனக்கு தெரியாது. சரி சரி. அப்போ என்ன 3 ரூபா. நான் மெட்ராஸை வந்து 6 பைசா டீ குடிச்சுவேன். 6 பைசா அரேனா. வா, 6 பைசால ஃபர்ஸ்ட். 80 வயசுக்கு மேலே ஆகிப்பேன். 6 பைசா. அப்போ என்ன 1 ரூபா 2 ரூபா இப்படித்தான் இருக்கும். இப்போ தனியா இருக்கீங்களா ஃபேமிலியா இருக்கீங்களா? நான் தனியாக தாங்க. எதோ யாராவது கொடுக்குறாங்க சாப்பிடுவேன். இப்போ சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் சாப்பிடல, இருக்குது சாப்பிடணும். அப்படிங்களா? அதெல்லாம் யாருன்னா வாங்கி கொடுக்கணும். சரி சரி சரி. இந்த வண்டியும் பிச்சை எடுத்து தான் வாங்கினோம். ஊர் பூரா சுற்றணும். சேர்த்துப்பட்டு தூவு வந்தவாசி. இந்த வண்டிங்களா? திருவண்ணாமலை எல்லா இடமும் சுற்றணும் தான். நானும் வந்து 7 வருஷம் ஆகுது இது ஆகி. 7 வருஷமா நான் சுற்றினாங்க. பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல் பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? அது சொன்னாங்க. பார்த்தோம். ராயபேட்டில் கொண்டு சேர்த்தாங்க. நமக்கு இது ஆள் சரி. இவ்வளோ இடம் வச்சுக்கிற கொஞ்சம் கோடி கணக்கு விற்கும் என்று சொன்னாங்க. அப்படியா? எதாவது யாரோ கொடுக்குறாங்க சாப்பாடு கூட அதை வாங்கி கொடுக்குறாங்க. என்னுடைய பழக்கம் என் பேருக்கு அது நான் வரும். இந்த காலவாசி இதையும் ஓட்டுறேன். எப்படியா சாப்பாடு கிடைச்சா எங்க போனாங்க கிடைச்சா யாரும் வாங்கி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு பசங்க எத்தனை பசங்க சொன்னீங்க? 2 ஆம்பளை பசங்க 1 மாதிரி. முருகன் வெங்கடேஸ்வரன். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரு வெல்டிங் கடை வச்சுக்கிறான். சின்னவன் வந்து கார் ஊற்றணும், அதெல்லாம் வேலை செய்வான். பெரியவனுக்கு கல்யாணம் ஆகல, பெரியவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பிள்ளை இருக்குது. மயூர்ல கல்யாணம் பண்ணான். மயூர் மட்டும் நெஞ்சப்பாடி. என்ன என்ன பண்ணி என் வயசு ஆகி போச்சு. போட்டா எடுத்தியா? எனக்கு 80க்கு மேல இருக்கும். 2 பசங்க எது தராங்க உங்களுக்கு? சாப்பாடு கையில தராங்களா? வீட்டுக்கே வர வேணான்றாங்கன்னா அப்புறம் எங்க போய் சாப்பாடு? நீங்க அந்த காலத்துல மண்ணு இருக்கீங்க. ஆமாப்பா, ஊரா சேர்த்துப்பட்டு திருவண்ணாமலை எங்க பார்த்தாலும் நடப்பேன், பிச்சை எடுப்பேன். இதே பிச்சை எடுத்த வேண்டியதுதான். இல்லை ட்ரெயின் ரோட்டில் போய் உட்காந்துருவேன், இல்லைன்னா மவுண்ட் ரோடு போய் வருவேன். இதுக்கு ஆப்பா இருக்கு. வண்டியில போயிருக்கீங்க? ட்ரெயின்ல போவேன். என் கதை என்னப்பா, எந்த முடிஞ்சு போச்சு மேட்ரு. என் புள்ள, ஆமா, 3வது புள்ள வந்து கேட்கறேன். என்ன 3வது புள்ள கேட்கற? சரியா உட்காந்துங்க. வாழ்க்கை வருஷம் எல்லாத்தையும் போய் அதான் இந்த தொகை குடும்பம். அவ்வளோதான். வண்டி தான் பார்த்துக்கோம். வண்டிலையா வாழ்க்கை. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா. ஒரு நன்றி இல்லாத உலகமா போச்சு.
அதுக்கு முன்ன எப்படி இருந்தோம் தெரியுமா? அன்னைக்கு அன்னைக்கு இந்த மவுண்ட் ரோட்ல நான் என்னென்ன பண்ணேன்னு தெரியுமா? எத்தனை தேட்டர் இருக்குதுன்னு தெரியும். மவுண்ட் ரோட்ல சாந்தி தேட்டர் வெளியும் சரி, இப்பெல்லாம் சத்தமா போச்சு. கவ்வாரு இவங்க கருணாநிதி கட்டணத்து அந்த பிரிட்ஜி இங்க தேனாம்பேட்டில் இருக்குதா? அதான் ஜெமினி. அண்ணாண்ட அப்படியே போயினா நுங்கம்பாக்கம் போயினா ஜெமினி கணேசன் ஊரு. அப்ப நீங்க அப்பவே 6 பைசா டீ சாப்பிடுறீங்க. டீயா காஃபியா? டீ எதுவோ ஒன்று சாப்பிடுவேன். நாகாசி விடுங்க அங்கே மந்துள்ள பாண்டி பஜாரில் கட்டினான். அவனும் சேர்த்துட்டான். அவன் புள்ளக்கிறான் பாலாஜி அவன் பேர் என்ன வச்சான். அவன் டான்ஸ் மாஸ்டர். அவன் ஊர் என்ன மயிலாப்பூர்ல இருக்குது. தாலின ஊரு இங்க ஒரு ஊர் இருக்குது. அங்க அங்க வீட்டுக்கு அங்க ஒரு கோபாலபுரத்துல வீட்டுக்கு கோபாலபுரத்துல இருந்து அவங்க அப்பங்கிறான். மயிலாப்பூருக்கு போய் அப்படி திரும்பணும். அங்க ஒரு ஊர் வாங்கி வச்சுக்கிறான். அவன்லாம் என்ன இருக்கு அவனுக்கு என்ன காசு எப்படியோ ஒருத்தர் ஏன்னா மனுஷாளுக்கு செய்தான். நமக்கு 2 வருஷம் தான் அவங்க அப்பங்காரன். 3 ஆண்டோ 4 ஆண்டோ அவன் சரியாகிறான். அவனுக்கு போயிட்டான். இப்போ தான் இப்போ இருக்கிறது 2 வருஷம் தான். ஜெயலலிதா இருந்தா எம்ஜிஆர் இருந்தான். எம்ஜிஆர் கட்சி தான். நான் எம்ஜிஆர் எப்படிங்க யாருன்னு போனாங்க? எல்லாத்தையும் எம்ஜிஆர் பிடிக்காத யாருன்னு போனாங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. மீனஸ் காலையில் ஒண்ணு யாருக்கையா? எம்ஜிஆருக்கு தான். இது போரூருக்கு போறோமா? ஆமாம், ராமாபுரம் மாங்காய் தோப்பு இருந்தது. அவன் என்னென்ன செய்தான் தெரியுமா? அவன் என்னன்னா எதுவுமே வந்திருக்காது. கண்டிப்பா எனக்கு தெரியும். ஜெயலலிதாவான்ட்டா அவதான் சம்பாதிச்சு வச்சுக்கிறாளா? இப்படி சாப்பாடு ஃபுல்லா வந்துருவாங்க, ஏதாவது கிடைச்சிடும். இப்போ சாப்பிட்றீங்களா? வாங்கி தர சாப்பாடு சாப்பிட்றீங்க? வாங்கி தரப்ப உங்களுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா நீ அது எதுனா இருந்தா காசு இருந்தா கொடு. நான் சாப்பாடு வண்டியில் சாப்பாடு இருக்கா? போங்க ஏதோ பாசமா கொடுக்குன்னா கொடு. எனக்கே 2 பசங்க சொல்றீங்க. 2 பசங்க செலவுக்கு காசு தராங்களா? ஏதாவது தராங்க உங்களுக்கு? 10 பைசா வாங்க முடியாது. நான் வயசே தான். எப்படி காப்பாத்துட்டீங்க உங்களை? எந்த முடியுது சமயம். படிக்க வச்சீங்களா உங்கள? படிப்பு அவ்வளவு இல்லை. 2 பேரும் படிக்கல? 2 பேரும் அவ்வளவு படிக்கல. ஒருத்தன் பெரியவன் கொஞ்சம் படிச்சான். இந்த எங்க போய் ஒரு ஆசிரியர் ஆகணும். அந்த திறமை இல்லை. அவன் கொஞ்சம் படிச்சுக்கிறான். சின்னவன் படிக்கல. அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணினா என் கதை முடிஞ்சு போச்சு. வெயிட்டிங் பண்றீங்க. அவன் கொடுக்குறானா கொடுக்கலையோ, நான் இப்ப கூட நான் போய் ஊர்ல போய் உடந்தாய்க்கு துணுடுவேன். இன்னும் இந்த பையன் எப்படி நான் நட்டது இன்னும் 1 வருஷம் ஆகும். எத்தனை வயசு ஆகுது? 2வது பையன் எத்தனை வயசு ஆகுது? எல்லாம் 30 40 இருக்கும். 2வது பொண்ணே கிடைக்கல ஒன்றும். யாருக்கா? 2வது பையனுக்கு எங்கெங்கே போனாங்க. வந்த வயசுக்கு இந்த வயசு இல்லையா? இப்பெல்லாம் பொண்ணு ரொம்ப கட்டுப்படாது, கிடைக்கவே முடியுது. ஏம்பா இப்ப எல்லாரும் 27 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. 27 வயசுல. இப்பெல்லாம் பாருங்க 31 வயசு, 32 வயசு, 30 வயசு கல்யாணம் பண்ணுவாங்க. எப்பா நாட்டுல நியாயம் இருக்கணும். ஓ ஏதோ தெய்வம் மாதிரி வந்து உட்காந்து என்ன கேக்குற கதை அதான்பா உண்மை. நீ என்ன வாழ்ந்து என்ன பண்ண போற? பணக்காரன் ஆகணும். எந்த அம்மா ஹோட்டல் இருக்குதா? அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனாங்க இருக்குது ஒரு வீடு, மொன வீடு. அப்படியே அடுத்ததுல போனா ஒரு வீடு இருக்குது. நீங்க பல அந்த வீடு வந்து இப்ப நீங்க எங்க உட்கார்ந்தீங்க? எந்த வீட்டுக்கு உட்காந்து? அதான் நீங்க சம்பாதிச்சீங்களா? சம்பாதிச்சம்பா. நீங்க சம்பாதிச்சு கொடுத்தீங்க, ஏன் உங்களே உட்கார மாட்டேங்கிறாங்க? மரியாதை கிடையாது. அவன் என்னன்னா நான் வந்து கையேந்துவான் போவான். சரியா சோறு போட்டா தானே
உங்க வீட்டுல நீங்க அதிகமா உட்காரலாம் போயிட்டு, என் வீடு உட்காரலாம் போயிட்டு நாம கேட்க முடியாது, அடிப்பாங்க. அடிப்பாங்களா? 7-8 வருஷமா நான் ரோட்ல தாங்கிறேன். 8 வருஷமா யாரும் வந்து உங்களை பார்க்கல, யாரும் ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேட்கவே இல்லை. பார்க்கவும் மாட்டாங்க, ஒண்ணும் மாட்டாங்க, ஒரு துணி துவச்சு கொடுக்க மாட்டாங்க. வீட்டில இருந்து எல்லாம் இல்ல தாங்க. எப்பயாச்சும் வந்து அப்பா இங்க உட்காந்துருக்காரு சாப்பிட கொடுப்போம், அங்க எதுவுமே இல்ல. ஏன்டா கீரன் தான் வரும். நீங்க அப்படி போறப்ப வீட்டு பக்கம் போவீங்களா? போவோம் போய் சத்தினா இருப்பான், மண்ணு கிளப்பிவிடும், கோயில்ல உட்காருவோம். அவ்வளவுதான். என்னுடைய கதையே அதான். இதுதான் வாழ்க்கை ஆயிடுச்சு, ரோடு தான் வீடு ஆயிடுச்சு.